இந்தியாவின் எதிர்கால தூண்களே, எதிர்கால தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களே, ஒரு புத்துணர்வான இந்தியாவை கட்டி எழுப்ப போகும் இளைஞர்களே, நேர்மையான அரசு அதிகாரிகளாக மாறப்போகும் இளைஞர்களே, அத்துணையும் மீறி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனதருமை மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். நதியின் வேகத்தை அணை தடுத்திடும், நதியின் வேகத்தை அணை தடுத்திடும், அலையின் வேகத்தை கரை தடுத்திடும், அலையின் வேகத்தை கரை தடுத்திடும், இருளின் வேகத்தை விடியல் தடுத்திடும். இருட்டு எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? விடிஞ்சா இருட்டு முடிஞ்சுதானே ஆகணும். புரட்சியின் வேகத்தை மாற்றம் தடுத்திடும். புரட்சி எவ்வளவு நேரம் பண்ண முடியும்? மாற்றம் பண்ண புரட்சி நின்றுதான் ஆகணும். குற்றத்தின் வேகத்தை சிறை தடுத்திடும். உணர்ச்சியின் வேகத்தை அறிவு தடுத்திடும். உணர்ச்சி எவ்வளவுதான் வசப்பட முடியும்? அறிவு அதை தடுத்துரும். மூட பழக்கத்தின் வேகத்தை அறிவியல் தடுத்திடும். எவ்வளோ மூட பழக்கம் இருந்துச்சு, அறிவியல் வந்து தடுக்கலையா? எதிர்ப்பின் வேகத்தை துணிவு தடுத்திடும். எவ்வளோ எதிரிகள் இருந்தாலும் நம்ம துணிவாக இருந்தா எதிரிகள் நின்று தானே ஆகணும். மனதின் வேகத்தை மனமே தடுத்திடும். மனதின் வேகத்தை மனமே தடுத்திடும். நதியின் வேகத்தை அணை தடுத்திடும். அலையின் வேகத்தை கரை தடுத்திடும். இருளின் வேகத்தை விடியல் தடுத்திடும். புரட்சியின் வேகத்தை மாற்றம் தடுத்திடும். குற்றத்தின் வேகத்தை சிறை தடுத்திடும். உணர்ச்சியின் வேகத்தை அறிவு தடுத்திடும். மூட பழக்க வழக்கத்தின் வேகத்தை அறிவியல் தடுத்திடும். எதிர்ப்பின் வேகத்தை துணிவு தடுத்திடும். மனதின் வேகத்தை மனமே தடுத்திடும். நல்லா இருக்குல்ல? இதை உங்களுக்காக நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு நானே எழுதிட்டு வந்தேன். அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாத. வெல்ல நினைத்தால் வெல்லலாம்ங்கிற புத்தகத்தின் ஆசிரியர், நமது சிறப்பு விருந்தினர் ஐயா முனைவர் அமல்ராஜ் ஐபிஎஸ் எழுதின கவிதை வரிகள். வெல்ல நினைத்தால் வெல்லலாம் புத்தகத்தில் இருக்கு, ஆரம்பத்திலே இருக்கு. ஸோ இப்படி ஒரு அற்புதமான கவிதை எழுதின கவிஞர் அப்படின்னு நான் ஐயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ வெல்ல நினைத்தால் வெல்லலாம்ங்கிற ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை புத்தகத்தின் ஆசிரியர் அப்படின்னு நான் ஐயாவை அறிமுகப்படுத்துறதா? ஸோ ஒரு கவிஞரா, ஒரு நூலாசிரியரா, எப்படி அறிமுகப்படுத்துறது? ஒரு குழப்பம் வருமா இல்லையா நூல் அறிமுகம் செய்கிறவங்களுக்கு? இல்லை முதல் முயற்சியிலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று அதுவும் மிக உச்ச மதிப்பெண்கள் பெற்றதுனால தமிழ்நாட்டுக்கே ஐபிஎஸ்ஸாக வந்து இன்னைக்கு நமக்கு சேவை செய்கிற அற்புதமான மனிதர் அப்படின்னு அறிமுகப்படுத்துறதா? இல்லை மிக குறுகிய காலகட்டத்திலே மிக இள வயதிலேயே காவல்துறையின் உச்சபட்ச பதவிகளை அலங்கரிக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்துறதா? கன்ஃபியூஷன் வருதா இல்லையா? திருச்சி மாநகராட்சியின் காவல்துறை ஆணையராக சற்று சிறு நாட்கள் முன்பு வரை இருந்தார்னு அறிமுகப்படுத்துறதா? இல்லை கரண்டா தற்பொழுது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சென்ட்ரல் ஜோன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நான் அறிமுகப்படுத்துறதா? என்னை எவ்வளோ குழப்பத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க பார்த்தீங்களா சிறப்பு விருந்தினர் அவர்கள். ஸோ இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டாக்டர் அமுல்ராஜ் ஐபிஎஸ், அவர் டுடேஸ் சீஃப் கெஸ்ட். நல்ல பலத்த கரவொலியுடன் ஐயாவை நாங்கள் வரவேற்கிறோம். வெல்கம் சார். பன்முகத்தன்மை கொண்ட இத்துணை சிறப்பு வாய்ந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சென்ட்ரல் ஜோன் மத்திய மண்டலம், கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்கள் ஐயாவோட விரல் அசைவில், காவல்துறை பணியாளர்கள் ஐயாவோட விரல் அசைவில், பயங்கரமான பிஸியான ஷெடியூலையும் உங்களெல்லாம் சந்திக்கணும்னு நேரம் ஒதுக்கி எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வந்ததற்காக மீண்டும் ஒரு பலத்த கரவொலியுடன் ஐயாவை வரவேற்கிறோம். மீண்டும் நமது நிறுவனம் ஒரு அற்புதமான நாளை காண இருக்கிறது. இன்றைய பொழுது கண்டிப்பாக இன்றைய பொழுது நமது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு பொழுதாக மாற இருக்கிறது.
எந்த வகையில் என்றால், இந்த நிகழ்வு முடியும் போது வெகு சிலரேனும் ஐயாவை போல் ஒரு சிறந்த அதிகாரியாக, ஐயாவை போல் ஒரு சிறந்த நூலாசிரியராக, ஐயாவை போல் ஒரு சிறந்த கவிஞராக வர வேண்டும், நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலோடு இங்கிருந்து சென்று விட்டால் அதுவே இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய வெற்றி. மனதின் வல்லமை, எண்ணத்தின் வல்லமை, மனதின் வல்லமை, எண்ணத்தின் வல்லமை, குணத்தின் வல்லமை, சொல்லின் வல்லமை, செயலின் வல்லமை, சொல்லின் வல்லமை, செயலின் வல்லமை, பழக்கத்தின் வல்லமை. வெல்ல நினைத்தால் வெல்லலாம். இதுதான் வெல்ல நினைத்தால் வெல்லலாம் புத்தகத்தில் இருக்க 7 பிரிவுகள், 7 சாப்டர்ஸ். டைட்டில்ஸே பாருங்க, அற்புதமான டைட்டில்ஸ். 7 சாப்டர்ஸ் தான். தன்னம்பிக்கை குறைவா இருக்க அத்தனை பேரும் பைபிள் மாரி வச்சு படிக்க வேண்டிய புத்தகமா மாற இருக்குது. எதிர்கால தமிழக இளைஞர்கள் கண்டிப்பா இது ஒரு பைபிள் மாரி வச்சு படிப்பான். எண்ணத்தின் வல்லமை, குணத்தின் வல்லமை, சொல்லின் வல்லமை, செயலின் வல்லமை, பழக்கத்தின் வல்லமை, கடைசியாக வெல்ல நினைத்தால் வெல்லலாம்னு அந்த சாப்டரை முடிக்கிறாரு. அற்புதமான 7 பிரிவுகளை இந்த புத்தகத்தை பிரிச்சிருக்காரு. ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன வல்லமை இருக்கணும், அந்த வல்லமைகளை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அந்த வல்லமைகளை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கணும், தன்னம்பிக்கை எப்படி உருவாக்கணும், நேர்மறையான சிந்தனைகளை எப்படி உருவாக்கணும். எல்லாருமே பிறந்துட்டோம், வாழ தான் போகிறோம். அந்த வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றுறதுக்கு என்னென்ன வல்லமைகள் நமக்கு வேணும், என்னென்ன கெப்பாசிட்டி வேணும், நமக்கு என்னென்ன திறன்கள் வேணும் அப்படிங்கிறத, இருக்கிற திறமைகளை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த வெல்ல நினைத்தால் வெல்லலாம்ங்கிற புத்தகத்தில் ரொம்ப அற்புதமாக ஐயா எழுதியிருக்காரு. அதுக்காகவே நம்ம ஒரு சிறப்பு கைத்தட்டல் ஐயாவுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். வெற்றி தரும் மேலாண்மை பண்புகள், வெற்றியாளரின் வெற்றி படிகளை தொடர்ந்து இந்த வருடம் வெல்ல நினைத்தால் வெல்லலாம். முதல் வருடம் ஐயாவோட 3வது படைப்பு இது. முதல் புத்தகம் வெற்றி தரும் மேலாண்மை பண்புகள், 2வது படைப்பு வெற்றியாளரின் வெற்றி படிகள், 3வது படைப்பு இப்போ வெல்ல நினைத்தால் வெல்லலாம். எனக்கு அந்த காலத்து ஒரு சிவாஜி பாட்டு தான் ஞாபகம் வருது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படின்னு சொல்லி. வழியா இல்லை பூமியில் வாழ நினைத்தா வாழலான்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த ஒரு உற்சாகத்தை, ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி கிடைச்ச உற்சாகத்தை இப்போ மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. தலைப்புலேயே வெல்ல நினைத்தால் வெல்லலாம் அப்படின்னு. நம்ம இப்போ படிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப டைம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்குது, டைமே பத்த மாட்டேங்கதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் ஒரு 8 டிஸ்ட்ரிக்டை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருந்துக்கிட்டு இந்தமாரி ஒரு 3 அற்புதமான படைப்புகளை, 3 படைப்புகளும் இளைஞர்களை நோக்கி, இளைஞர்களோட தன்னம்பிக்கையை நோக்கி, இளைஞர்கள் எப்படி தன்னம்பிக்கையை தளர விடாமல் மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறத நோக்கி. ஸோ உண்மையிலே இன்னைக்கு எதிர்கால இளைஞர்களின் தன்னம்பிக்கை நாயகனாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் திகழ்கிறார் இந்த அற்புதமான படைப்புகளை கொடுத்து. வாசனை தராத பூக்களும் தேன் சுரக்கும், நீரிலேயே இருக்கும் தாவரங்களும் மலர்களை தரும், நீரிலேயே இருக்கும் தாவரங்களும் மலர்களை மலர்விக்கும், விரையும் நதியும் மீன்களும் முட்டையிடும், விரையும் நதிகளின் மீன்களும் முட்டைகளிடும், வறண்ட பாலையின் பழங்களும் இன்சுவை அளிக்கும். வறண்ட பாலையின் பழங்கள் தான், அது கூட சுவைக்கும். சூரிய ஒளி கண்டிராத சிப்பியும் முத்துக்கல்லினும், சூரிய ஒளி கண்டிராத சிப்பிக்களும் முத்துக்கல்லினும், வானுயர வளராத மரங்களும் கனிகள் தரும், வானுயர வளராத மரங்களும் கனிகள் தரும், கூண்டில் அடைப்பட்ட பறவைகளும் குஞ்சுகள் பொரிக்கும், கூண்டில் அடைப்பட்ட பறவைகளும் குஞ்சுகள் பொரிக்கும், இருட்டில் வேட்டையாடும் மிருகங்களும் இரைகள் பெறும், இருட்டில் வேட்டையாடும் மிருகங்களும் இரைகள் பெறும், பல்கலை பயிலாத மனிதர்களும் மேதைகள் ஆவார்கள், பல்கலை பயிலாத மனிதர்களும் மேதைகள் ஆவார்கள், அதனால் சூழலை அனுசரிக்கும் உயிர்களே உயர்ச்சி அடையும். ஐயாவோட அற்புதமான கவிதை வெல்ல நினைத்தால் வெல்லலாம்ன்ற புத்தகத்தில் இடம் பெற்றிருக்க ஒரு அற்புதமான கவிதை. ஸோ சூழலை அனுசரிங்க, சிச்சுவேஷனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க, எல்லாருக்கும் ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கவிதை. எப்போ உட்காந்து இந்த கவிதைலாம் யோசிப்பாங்கன்னே தெரியல. நம்மளாம் இந்த வேலைக்கு ஐயோ டார்ச்சராக இருக்கேன்னு பேசிக்கிறோம். அந்த வேலையில் எப்போ உட்காந்து கிரியேட்டிவிட்டி வரணும்ல. ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போது மைண்டுக்குள்ளே கிரியேட்டிவிட்டி வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இதை மாதிரி எக்கச்சக்க கவிதைகளை புத்தகம் ஃபுல்லாக அள்ளி தெளிச்சிருக்காங்க. அந்த கிரியேட்டிவிட்டிக்காக ஒரு சல்யூட் பண்ணி ஒரு நல்ல கைத்தட்டல் நம்ம கொடுக்கணும். அந்த கிரியேட்டிவிட்டி முக்கியம், கற்பனை திறன் முக்கியம். நம்ம ஒரு இந்த மெக்கானிக்கல் வேல்டில் சுத்தம் போது எப்படி கற்பனை வரும் நமக்கு, அதை மீறி சுய கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம உருவாக்க முடியும். கற்பனை திறனை எப்படி ஜவஹர்லால் நேருக்கு ஒரு மகாத்மா காந்தி முன்னோடியாக இருந்தாரோ, ரோல் மாடலாக இருந்தாரோ, எப்படி ஒரு விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹன்சர் ஒரு முன்னாடியாக இருந்தாரோ, எப்படி நம்ம மகாகவி பாரதிக்கு ஒரு நிவேதிதா முன்னாடியோ முன்மாதிரியாக இருந்தாங்களா, அதே மாதிரி
நமக்கெல்லாம் கூட ஒரு முன்மாதிரி தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முன்மாதிரியாகத்தான் இன்றைய சிறப்பு விருந்தினரை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். யாராவது ஒரு ரோல் மாடலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக குறுகிய காலகட்டத்தில் ஒரு அற்புதமான உயர்ந்த தமிழக அரசு காவல்துறை பணிகளை அலங்கரிக்கிற ஒருத்தரை நம்ம ரோல் மாடலாக ஏன் வைக்கக்கூடாது? டாக்டர் அமல்ராஜ் ஐபிஎஸ், டாக்டர் வேற, முனைவர் பட்டம் வேற. புரிதல? இந்த பணிச்சுமைகள் நடுவில் முனைவர் பட்டம், முதல் முயற்சியில் ஐபிஎஸ் தேர்வு வெற்றி. அப்புறம் இதை விட நமக்கு முன்மாதிரிக்கு வேற என்ன வேணும்? உண்டா இல்லையா? கடும் புயலும் வலு இழக்கும், சுடும் வெயிலும் வெப்பம் இழக்கும், சீரும் கடலும் சீற்றம் இழக்கும், சீரும் கடலும் சீற்றம் இழக்கும், வீரும் அம்பும் வேகம் இழக்கும், முடுக்கும் விசையும் உறுதி இழக்கும், நடுக்கும் பனியும் குளிர் இழக்கும், நடுக்கும் பனியும் குளிர் இழக்கும், எடுக்கும் பகையும் சினம் இழக்கும், எடுக்கும் பகையும் சினம் இழக்கும், ஒடுக்கும் படையும் பலம் இழக்கும், ஒடுக்கும் படையும் பலம் இழக்கும், உடையும் அணுவும் சக்தி இழக்கும், குடையும் செய்தியும் கனம் இழக்கும், குடையும் செய்தியும் கனம் இழக்கும், விரையும் நதியும் வேகம் இழக்கும், விரையும் நதியும் வேகம் இழக்கும், தரையும் விழும் சோகம் இழக்கும், கரையும் விழியும் சோகம் இழக்கும், பொறுமை காத்தால் பெருமை வந்திடும், பொறுமை காத்தால் பெருமை வந்திடும், மறுமை வாழ்விலும் நற்பெயர் தந்திடும். பொறுமையாக இருங்க, கண்டிப்பா எல்லாத்தையும் சாதிக்கலான்னு ஐயா ஒரு அற்புதமான கவிதையை வெல்ல நினைத்தால் வெல்லலாம்ன்ற இந்த இன்னைக்கு அறிமுகப்படுத்தப்படுற புத்தகத்தில் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க. பொறுமையாக இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாங்கிறாங்க. எல்லா வேகமும் ஒரு காலத்தில் அந்த வேகம் குறைய தான் செய்யும். இன்னைக்கு போட்டித் தேர்வுகள் தயார் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க, நாளைக்கே வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கி தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, நாளைக்கே வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம மட்டும் இல்லை, நம்ம பெற்றோர்கள் கூட அப்படி தான் நினைக்கிறாங்க. இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தா நாளைக்கு ஜாப்புக்கு போயிடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம சிறப்பு விருந்தினரெல்லாம் அப்படி போனவங்க தான். இருந்தாலும் எல்லாருக்கும் அது நடக்குமா அப்படின்றது தெரியாது. அதனால் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்குரிய காலம் வரும் அப்படிங்கிறத ஒரு அற்புதமான கவிதையில் ஐயா வெல்ல நினைத்தால் வெல்லம் புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. பொறுமை இழக்காதே அப்படின்னு. அதில் தான் கடும் புயலும் வலு இழக்கும், சீரும் கடலும் சீற்றம் இழக்கும், வீரும் அம்பும் வேகம் இழக்கும், உடுக்கும் விசையும் உறுதி இழக்கும், நடுக்கும் பனியும் குளிர் இழக்கும், நடுக்கும் பகையும் சினம் இழக்கும், ஒடுக்கும் படையும் பலம் இழக்கும், உடையும் அணுவும் சக்தி இழக்கும், குடையும் செய்தியும் கனம் இழக்கும், விரையும் நதியும் வேகம் இழக்கும், தரையும் விழியும் சோகம் இழக்கும், பொறுமை காத்தால் பெருமை வந்திடும், மறுமை வாழ்விலும் நற்பெயர் தந்திடும். எப்போ உட்காந்து இந்த கவிதைலாம் யோசிப்பா? நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா இல்லையா? நம்ம என்னமோ பயங்கர பிஸியாக இருக்கோம், நமக்குலாம் டைமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோம். அதாவது டைம் இருக்கிறது முக்கியம் இல்லை, அதில் கிரியேட்டிவிட்டியோடு யோசிக்கணும். சும்மா இல்லை, இது மற்றவங்க எழுதின கவிதையை எடுத்து ஐயா வச்சுட்டாருங்கிறது இல்லை. பல பேர் ரெஃபரன்ஸ் அடுத்தவங்க கவிதையில் காட்டுவாங்க, ஆனால் ஐயா புத்தகம் முழுக்க தானே கவிதைகளை எழுதி அங்கங்கே கட்டம் கட்டி சூப்பராக இதுமாரி எக்கச்சக்கம் இருக்குது. நான் சில சாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ முதல் முயற்சியில் ஐபிஎஸ் வெற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். எல்லாருக்கும் அது நடக்காது. ஒரு சரியான திட்டமிடல், சரியான உழைப்பு, சரியான பாதையில் இலக்கு, சரியான டார்கெட்டு, அதை அடைஞ்சே ஆகணுன்ற ஒரு மன உறுதி, இத்தனையும் இருந்தால் தான் முதல் முயற்சியில் ஒரு ஐபிஎஸ் தேர்வு, அதுவும் உச்சபட்ச ரேங்க் வாங்கினா தான் தமிழ்நாட்டில் சேவை செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். அந்த அத்தனையும் தன்னகத்தே பெற்று சரியான திட்டமிடல், சரியான உழைப்பை செய்து இந்த சாதனையை புரிஞ்சவருக்கு மீண்டும் நம்ம ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து. பாசிட்டிவ் திங்கிங் பற்றி அதிகமாக சொல்கிறாங்க ஐயா, நேர்மறையான சிந்தனைகள் பற்றி. நேர்மறையான சிந்தனைகள் தான் வாழ்க்கையை நம்ம மேம்படுத்தணும் ஐயா புத்தகத்தில் பதிவு பண்ணுறாங்க. நம்ம உருவாக்கின உலகம் நம்ம எண்ணங்களோட செயல்பாடுகள் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு கூற்றை மேற்கோள் காட்டுறாங்க. நம்ம எண்ணங்கள் படி தான் இந்த உலகமே. இந்த உலகத்தை மாற்றணும்னு நினச்சா நம்ம எண்ணங்களை மாற்றாமல் உலகத்தை மாற்ற முடியாதுன்னு ஒரு அற்புதமான கருத்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாயிலாக ஐயா பதிவு செய்கிறாங்க. உலகத்தை மாற்ற நினைக்கிறியா? நீ முதல்ல உன்னோட எண்ணங்களை மாற்று. எண்ணங்களை மாற்றாமல் உலகத்தை எப்படி மாற்ற முடியுன்ற ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டு அதோடு மட்டும் நிறுத்தாமல் அதுக்கு வழிகளும் சொல்கிறார். எண்ணங்களை மாற்றுன்னு மட்டும் சொல்லாமல் நேர்மறையாக சிந்திக்கிறதுக்கு 10 வழிகள் சொல்கிறாங்க. ஐயா சொல்கிற 10 வழிகளை கடைப்பிடிச்சா நேர்மறையான சிந்தனைகள் வரும், பாசிட்டிவ் திங்கிங் வரும், வாழ்க்கையில் கஷ்டம் வராது, லோ கான்ஃபிடன்ஸ் போக மாட்டோம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது. இத்தனையும் வேணும்னா நேர்மறையான சிந்தனை வேணும். ஸோ எண்ணத்தை கண்ணையான்னு ஒரு சினிமா நடிகர் கூட இருப்பார். எண்ணத்தை வாழ்க்கை, எண்ணத்தை படித்து, எண்ணத்தை எக்ஸாம், அப்படிலாம் நினைக்காத, நேர்மறையாக யோசி, பாசிட்டிவாக யோசி. எதாக இருந்தாலும் என்னத்தை பண்ண போகிறோம்னு நினச்சோம்னா எதை தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
முதல் பாயிண்ட் அவர் ஐயா சொல்றது, அந்த நேர்மறையான சிந்தனைக்கு 10 வழிகள்ல முதல் வழி ஐயா சொல்றது, தோல்வி வரும்னு பயப்படவே பயப்படாது. தோல்வியை பற்றி யோசிக்காத. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நீ அப்படி நினைக்காத. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே தோல்வி அடையணும்னு யோசிச்சுன்னா நீ எப்படி வெற்றி அடைவ? தோல்வியை நினச்சி பயப்படவே பயப்படாது. அதான் முதல் வழி நேர்மையான சிந்தனைக்குன்னு சொல்கிறான், பாசிட்டிவ் திங்கிங்க்கு. உயர்ந்த எண்ணங்களை சப்போர்ட் பண்ணு, ரெண்டாவது வழி. எண்ணம் உள்ளுவது உயர்வுள்ளன்னு வள்ளுவன் சொல்லியிருக்கார். அதை ஐயா மீண்டும் வலியுறுத்துறார். ரெண்டாவது வழியில் உயர்ந்த எண்ணங்களை கொண்டு வா. சும்மா சாதாரணமாக குரூப் 4 செட்டில் ஆக நினைக்காத. அடுத்து குரூப் 2 போ, குரூப் 1 போ, யூபிஎஸ்சி போ அப்படின்னு உயர்ந்த எண்ணங்களை உன் மனசுக்குள்ளே கொண்டு வான்றார். மூணாவது வழி, எதுக்கு எடுத்தாலும் பதட்டமாகாது, அடுத்தவங்கள குறை சொல்லாத. ரெண்டு சேர்த்து மூணாவது வழியாக சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பதட்டம். நம்ம ஐயோ எக்ஸாம் வருதே, நம்மளால முடியுமா இந்த பதட்டமே, நம்மளாம் இதுக்கு லாய்க்கா இதெல்லாம் படவே படாதன்றா. பதட்டமே படாத. புரிதல? அடுத்தவங்கள குறை சொல்லாத. நம்ம எப்போ பார்த்தாலும் எக்ஸாமில் தோத்துட்டு நான் அவனால தான் தோத்தேன், இவனால தான் தோத்தேன், அதால தான் தோத்தேன், இதால தான் தோத்தேன்னு அடுத்தவங்களை என்றைக்குமே குறை சொல்லாத. இதுதான் மூன்றாவது வழிங்கிறார். புரிதல? ஒரு பெரிய நடிகரை தொலைக்காட்சி பேட்டியில் ஒருத்தங்க பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களே, என்ன வழி, நீங்கள் அதுக்கு என்ன கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நடிகர் பேட்டி கொடுத்துருக்காரு. காலையில் எழுந்த உடனே நான் எனக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுப்பேன், இன்றைக்கி பொழுது ஃபுல்லாக நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சியாக வச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அதன்படி செயல்பட பார்ப்பேன், அதனால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி ஒரு பேட்டியை, அந்த பேட்டி நடிகரோட பேட்டியும் புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க ஐயா. ஸோ மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது ஒரு வழியை சொல்கிறார். மன மகிழ்ச்சியும் மன நிறைவையும் அனுபவிங்கன்றார். சந்தோஷமாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கிறாரு. அப்படியே உட்காந்துருக்காம சந்தோஷமாக இருக்கிறத ஃபீல் பண்ணு. இன்னைக்கு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டியா, இன்னைக்கு டாக்டர் அமுல்ராஜ் ஐபிஎஸ் தெரிஞ்சுக்கிட்டியா, அந்த மன மகிழ்ச்சியை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கிறார். இன்றைய நிகழ்ச்சியை, இந்த நிமிடத்தை, இந்த நொடியை மனமகிழ்ச்சியோட மனநிறைவோட அதை ஏற்றுக்கிட்டு அனுபவி, சந்தோஷமா இரு அப்படிங்கிறார். இதான் நேர்மறையான சிந்தனைக்கு இன்னொரு வழி. 4வது வழி. 5வது வழியா கவலையை விட்டுருங்கிறார். கவலையே படாதங்க. நமக்குள்ளே சொல்லிக்க சொல்றார், என் கவலை என் கட்டுப்பாட்டில் உள்ளது, நான் நினைத்தால் என் கவலையை மாற்ற முடியும், என் கவலை என் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு எழுதுறார். அப்படிதானே? நம்ம கவலை நமக்கு தானே, நம்ம கண்ட்ரோல் தானே, நம்ம கவலையை மாற்றக்கூடியது நம்மளுடைய எண்ணங்கள் தானே. இதெல்லாம் டீட்டெயிலாக எழுதுறாரு. நான் கிளிம்சஸ் தான் சொல்கிறேன். ரொம்ப அற்புதமாக எழுதுறாரு. நமக்குலாம் ரொம்ப அவசியமான புக்கு, நான் உள்படவே. புரிதல் இல்லையா? அப்போ கவலை இருந்தால் தான் பல கஷ்டம். கவலையை தூக்கி எறிங்கிறார், நேர்மறையான சிந்தனை வருங்கிறாரு. கவலை தரக்கூடிய சூழலை ஒதுக்கிருங்கிறாரு. யாராவது உங்க கூட சோகமாக இருந்தால் அவங்க கூட சேராதங்கிறார். எவனா சந்தோஷமாக இருந்தால் அவங்க கூட இரு. உங்க கூட சோகமாக வருது, என்ன தேவை படிச்சு இதெல்லாம் விளங்காதியா அப்படின்னா அவன் கூட இருக்காத, வெளியில வா அப்படிங்கிறார். வெளியில வா, சந்தோஷமா இருக்கு. கவலை எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டு என்ன பண்ண போறங்கிறார். இதான் நேர்மறையான சிந்தனைக்கு அடுத்த வழி. புரியுது இல்லையா? அடுத்து முக்கியமான ஒன்று, உங்க மேல நம்பிக்கை வை. உன் மேல நம்பிக்கை வை. நீ அடுத்தவெல்லாம் நம்பிக்காத, உன் மேல நம்பிக்கை வை. உன் மேல நம்பிக்கை இல்லாம நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு கேட்கிறார். உன் மேல இருக்க நம்பிக்கை உனக்கு முக்கியம் இல்லையா? நீயே ஜெயிப்ப, நீ நம்பாம வேற யார் நம்ப முடியும்? நீ ஜெயிப்ப, நீ தானே முதல்ல நம்பணும் அப்படிங்கிறார். உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் எப்படியா ஜெயிக்க முடியும் நீ அப்படின்னு கேட்குறார். ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக கேட்குறார். இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நல்ல மனமாற்றம் ஏற்படும். புரிதல? நான் கிட்டத்தட்ட முழு புக்கையும் படிச்சுட்டேன், எனக்கும் ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு. புரிதா இல்லையா? வறண்ட பாலையில் சோலைகள் உண்டு, வீசும் காற்றிலும் தென்றல் உண்டு, வீழும் விதையிலும் தளிர்கள் உண்டு, நம்பிக்கை வை. மங்கிய இரவிலும் விண்மீன்கள் உண்டு, மாறும் பருவத்திலும் வசந்தங்கள் உண்டு, நம்பிக்கை வை. உயர்ந்த மலையில் ஊற்றுக்கள் உண்டு, உறைந்த பனியிலும் உயிர்கள் உண்டு, நம்பிக்கை வை. கடும் வெயிலில் நிழல்கள் உண்டு, கடும் போட்டியிலும் வெற்றிகள் உண்டு, நம்பிக்கை வை. அகன்ற கடலில் துளிகள் உண்டு, நம்பிக்கை வை. நம்பிக்கை வை. ஒன்ன நீயே நம்புங்கிறதுக்கும் ஒரு அற்புதமான கவிதையை கொடுத்துருக்கார். கடும் போட்டியிலும் வெற்றிகள் உண்டு. அப்படித்தானே? யாரோ ஜெயிக்கத்தானே போறாங்க அந்த போட்டியில. ஒரு ஐஏஎஸ் தேர்வில் யாராவது ஐஏஎஸ் ஆக தானே போறாங்க, ஒரு குரூப் 1 தேர்வில் யாராவது டெப்டி கலெக்டர் ஆக தானே போறாங்க, யாராவது டிஎஸ்பி ஆக தானே போறாங்க. அது ஏன் நம்ம ஆகக்கூடாது? கடும் போட்டியிலும் வெற்றிகள் உண்டு. அந்த வெற்றி நமக்கு வரணும், அவ்வளோதானே. ஸோ ஒன்றை நீ நம்பு. அடுத்த வழி ஐயா சொல்றது, சிறந்தவற்றை தேர்ந்தெடுங்கள். சிறந்தது முக்கியம். பெஸ்ட்டை சூஸ் பண்ணு, கீழே சூஸ் பண்ணாத, மேலே சூஸ் பண்ணு அப்படிங்கிறார். இன்னொரு பாயிண்ட், எல்லாத்துலேயும் இருக்க நல்லதப்பா. சில பேர் எதை பார்த்தாலும் குறை தான் சொல்லுவோம். அதுக்கு ஐயா ஒரு கதையை பதிவு பண்ணியிருக்காரு இதே புத்தகத்தில்.
ஒரு வாத்தியார் வந்து திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸாம் நடத்திருக்காரு ஸ்டூடெண்ட்டுக்கு. எல்லா டேபிள்லையும் கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டார் கவுத்து. டைம் ஸ்டார்ட்னு சொன்னோன்னே எல்லாம் கொஸ்டின் பேப்பரை பிரித்து பார்த்துருக்காங்க. கொஸ்டின் ஒன்றுமே இல்லை கொஸ்டின் பேப்பரில். அதில் ஒரு ஒயிட் ஷீட்டு, நடுவில் ஒரே ஒரு கருப்பு புள்ளி மட்டும் இருந்திருக்கு. அதை பற்றி என்ன தோணுதோ எழுதுங்கன்னு கேட்டு எழுதி வாங்கியிருக்காரு. எல்லாத்தையும் படித்து பார்த்தா எல்லாரும் எழுதுறது அந்த கருப்பு புள்ளியை தான். அந்த கருப்பு புள்ளி இங்கே இருக்குது, சென்டரில் இருக்குது, மேலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது, கீழேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு எல்லாம் கருப்பு புள்ளி. அந்த வாத்தியார் சொன்னாராம், இவ்வளோ பெரிய ஷீட்டில் இருந்தால் ஒரே ஒரு கருப்பு புள்ளி தான் தெரியுது, அவ்வளோ பிளேஸ் ஒயிட்டாக இருக்கே, அதை பற்றி ஏன் யாருமே எழுதலை? அப்போ வாழ்க்கையில் இருக்க ஒரு கருப்பு புள்ளியை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களே ஒழிய அவ்வளோ பிளேஸ் ஒயிட்டாக எம்டியாக இருந்துச்சு, அதை பற்றி நீங்கள் எழுதலை. புரிதல்? அப்போ எதுலேயும் குறை பார்க்காத, குறைய சொல்லிக்கிட்டு இருக்காத, எல்லாத்திலும் இருக்க நிறைகளை பார். அந்த கருப்பு புள்ளி, ஒரு சின்ன புள்ளி உனக்கு மனசை பாதிக்குதுன்னா அவ்வளோ பெரிய ஒயிட் பிளேஸ், அமைதிக்குரிய நிறம், அது ஏன் உன் மனசில் பதியல? எல்லாத்திலும் இருக்க குறைகளை பார்க்காதுன்னு அதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு. வெல்ல நினைத்தால் வெல்லலாம் புத்தகத்தில் டைட்டிலே பாருங்க. உள்ள ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயிச்சிடலாம், அவ்வளோதான். வானம் வந்து அடர்ந்த மேகங்களால் சூழப்பட்டிருக்கும் போது சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஆனால் அதே கொஞ்சம் தள்ளி போய் நின்று அந்த சூரிய வெளிச்சத்தை நீ பார்க்கலாம். அப்போ உன் பிரச்சனையை எப்போதும் ஒரே ஆங்கிளில் பார்க்காத, கொஞ்சம் தள்ளி போய் நின்று இன்னொரு ஆங்கிளில் பாரு. அந்த வெளிச்சம் உனக்கு கண்டிப்பாக தெரியும்னு ஒரு அற்புதமான ஐடியாவை பதிவு செஞ்சுருக்காரு. நீ நேராக நின்று பாரு, மேகம் மறைக்கும் சூரியனை. கொஞ்சம் தள்ளி போய் நின்று பாரு, அந்த சூரியன் தெரியுங்கிறார். சிம்பிளாக தீர்வு சொல்கிறார். உனக்கு பிரச்சனை, நீ அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காத உன் பிரச்சனையா, கொஞ்சம் தள்ளி நின்று பாரு, பிரச்சனைக்குரிய தீர்வு தெரியுங்கிறார். கடைசியாக ஒரு வழி சொல்கிறார், மற்றவர்கள் உங்களை நேசிக்கும்படியாக நடந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் சேர் கேட்டால் கொடுங்க, பேக்கை வச்சுக்கிட்டு அடம் பிடிக்காதீங்க. ஜொமாட்டோவில் சாப்பாடு வாங்கினா பக்கத்துலேயும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க. புரியுதா? 7 மணிக்கெலாம் வந்து சீட்டை போட்டு அடுத்தவங்களை உட்கார விடாமல் பண்ணிடாதீங்க. வந்தாலும் சேர் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க, பேக்கை தூக்கி எரிஞ்சிடாதீங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு என்னது, நல்லவங்களை, அடுத்தவங்களை நேசிக்கணும், அப்படி நடந்துக்கோன்றார். இதெல்லாம் செஞ்சால் நேர்மறையான சிந்தனைகள் வந்துருங்கிறார். நேர்மறையான சிந்தனைகள் வந்துருச்சுனாலே வெற்றி தாங்கிறார். நான் சொல்லலை இது எதுவுமே, நானாக சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். இது ஐயா இல்லைன்னா நானே பேசுகிற மாதிரி பேசிடுவேன். இதை அந்த அளவுக்கு இந்த புக்கிலேருந்து நமக்கு இன்புட்டு கிடைக்குது. உண்டா இல்லையா? நிறையா ஸ்பீக்கர்ஸுக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது இதில். உண்டா இல்லையா? நேர்மையாக ஈட்டுவதால் தான் செல்வத்துக்கு மதிப்பு, ஆழமாக இருப்பதால் அன்புக்கு மதிப்பு, ஆழமாக இருப்பதால் அன்புக்கு மதிப்பு, நிறைவாக பேசுவதால் வார்த்தைக்கு மதிப்பு, நிறைவாக பேசுவதால் வார்த்தைக்கு மதிப்பு, குறைவாக காட்டுவதால் கோபத்திற்கு மதிப்பு. சூப்பராக, குறைவாக காட்டுவதால் கோபத்திற்கு மதிப்பு. உண்டா இல்லையா? பொறுமையாக நடப்பதால் பலத்திற்கு மதிப்பு, கடினமாக உழைப்பதால் வெற்றிக்கு மதிப்பு, உயர்வாக இருப்பதால் எண்ணத்திற்கு மதிப்பு. எப்படி மதிப்பு வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கவிதை எழுதி வச்சிருக்காரு. வருஷம் வருஷம் ஒரு புக்கு ரிலீஸ், 3 வருஷம் 3 புக்கு, அதில் 2 வருஷம் 2 புக்கு நம்மளே பார்த்துட்டோம். எல்லா வருஷம் புக்கையும் பார்த்தாலே நமக்கு இதுவே 1 வருஷத்துக்கு தாங்கும் போல இருக்கு அந்த பூஸ்ட்டு. உண்டா இல்லையா? உயர்ந்த எண்ணங்களை ஆதரிங்க, பதட்டப்படாதீங்க, தோல்விகள் நினச்சி பயப்படாதீங்க, குறை சொல்கிறத விட்டுருங்க, மன மகிழ்ச்சியை அனுபவிங்க, மன நிறைவை அனுபவிங்க, கவலையை விட்டுருங்க, கவலையே படாதீங்க, புதிய எண்ணங்கள் திறன்களை பெற முயற்சி பண்ணுங்க, புதிய எண்ணங்களை பெற முயற்சி பண்ணுங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்களை நம்புங்க ஃபஸ்ட்டு. சிறந்தவற்றை மட்டுமே எதிர்பாருங்கள், அதையே பெறுங்கள். சிறந்தவற்றை எதிர்பாருங்கள், அதையே பெறுங்கள். எல்லாவற்றிலும் உள்ள நல்லவற்றை பாருங்கள், எல்லாவற்றிலும் உள்ள நல்லவற்றை பாருங்கள். மற்றவர்கள் நம்மை நேசிக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். இதுதான் நேர்மறையான சிந்தனைக்கு ஐயா சொல்கிற 10 வழிகள். நான் சொல்கிறது ஒரு 4 பக்கத்தில் இருக்க விஷயம். டோட்டல் புத்தகம் 365 பக்கம். 365 பக்கத்துக்கு இவ்வளோ பெரிய பதவியில் இருந்துட்டு நேரம் ஒதுக்கி எழுதுறது எவ்வளோ பெரிய நேர மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். இந்த புத்தகத்தை எழுதிக்கிட்டு இருக்க அதே கேப்பில் லலிதா ஜுவல்லரியில் ஆட்டை திருடு போனால் அதையும் கண்டுபிடிக்கணும். உண்டா இல்லையா? ஐயாவை நீங்கள் டிவியில் இப்போ அடிக்கடி டெய்லி டிவி பேட்டியில் பார்த்துருக்கலாம். அந்த லலிதா ஜுவல்லரி நேரத்தில் அது இத்தனை பேர் திருநாங்க, அத்தனை பேர், எவ்வளோ கஷ்டம். அது உடனே அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்கள், பெரிய ரெக்கார்டு. லலிதா ஜுவல்லரி உடனே ஒரு 2-3 நாள்லேயே அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து எல்லாமே பண்ணி சிறப்பு கைத்தறல் கொடுக்கலாம். அதனால தான் நிம்மதியாக இருக்க முடியும். நம்ம கோவை பிஎஸ்ஜியில் தான் சிவநாடார் படித்தார். சிவநாடார் தந்தை வந்து ஒரு நீதிபதி. அதனால் தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளில் பள்ளிக்கூடங்களில் படித்தார் சிவநாடார். கோவை பிஎஸ்ஜியில் பொறியாளர் பட்டத்தில் படித்தார் சிவநாடார்.
1976 சில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து HCL ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார் சிவநாடார். வெறும் 1,87,000 ரூபா போட்டு தான் அந்த HCL நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. 1976 வெறும் 1,87,000 மதிப்புள்ள ஒரு பணத்தை போட்டு தான் HCL நிறுவனத்தை சிவநாடார் தொடங்கினார். எதிர்காலத்தில் கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே கணிக்கிற மூளை இருந்ததுனால 76 HCL நிறுவனம் தொடங்கப்பட்டது. கணினியில் வன்பொருள் மென்பொருள் இதெல்லாம் பெரிய சாதனைகளை அந்த HCL நிறுவனம் பண்ணாங்க. அந்த தொழில் ரொம்ப ஃபேமஸாக மாறிச்சு. அவரும் சிவநாடாரும் ரொம்ப பிரபலமாக மாறினார். இன்னைக்கு 55 நாடுகளில் HCLோட நிறுவனங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் டேர்ன் ஓவர் அந்த நிறுவனத்தில் நடக்குது. 55 கோடிகள் 1.3 லட்சம் தொழிலாளர்கள் அதில் வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 60,000 கோடி வருமானத்தை ஈட்டுறாங்க. சமீப காலகட்டங்களில் 60,000 கோடி வருமானத்தை ஈட்டுறாங்க இந்த நிறுவனம் அப்படின்னு HCLோட வாழ்க்கை குறிப்பு, சிவநாடாரோட வாழ்க்கை குறிப்பு. அவர் எப்படி ஜெயிச்சார்? சென்னையில் SSN கல்லூரின்னு ஒரு கல்லூரி ஆரம்பித்தார். அதுபோக ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஆரம்பித்தார். அதுபோக இந்தியா முழுக்க பல்வேறு இளைஞர்கள் படிக்க கிட்டத்தட்ட 650 கோடி வரைக்கும் உதவி செய்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் சிவநாடாரோட யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. சிவநாடார் அப்படிங்கிற ஒருத்தரோட HCL நிறுவனத்தோட ஃபவுண்டர் சிவநாடாரோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இந்த புத்தகத்தில் கொடுத்து, இதேமாரி உறுதியான மனப்பான்மை இருந்தால், உறுதியான மனப்போக்கு இருந்தால், ஸ்ட்ராங் ஆட்டிடியூட் இருந்தால் HCL சிவநாடார் மாதிரியே நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சக்ஸஸ் ஸ்டோரியும் வெல்ல நினைத்தால் வெல்லலாம் புத்தகத்தில் கொடுத்துருக்காரு. இதுமாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது நமக்கு படிக்க, தெரிஞ்சிக்க, நம்மளை உற்சாகப்படுத்திக்க. அப்போ இந்த இளைஞர்களையும் இன்றைய இளைஞர்களையும் சிவநாடார் மாதிரி சாதிக்க சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். அதில் ஒரு அற்புதமான சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ நம்ம தன்னம்பிக்கை இல்லாமல் எதை தான் செய்ய முடியும்? ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் தன்னோட நம்பிக்கை, தனக்கு தானே நம்பிக்கை இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? சிவநாடார் மாரி தனக்கு தானே நம்பிக்கை வைங்க. சாதாரணமாக 1 லட்சத்தில் ஆரம்பித்தது இப்போ எத்தனை ஆயிரம் கோடிகள் இருக்கு. குணநலம் சான்றோர் நலனேங்கிற ஒரு திருக்குறளையும், குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் என் நிலத்ததும் உள்ளதும் ஒன்று. ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறார். திருக்குறளுக்கு ஐயா ஒவ்வொரு புத்தகத்திலையும், போன புத்தகத்திலையும் சரி, அதுக்கு முந்தின புத்தகத்திலையும் சரி, அதுக்குரிய தகுந்த திருக்குறள்களை மென்ஷன் பண்ணி ஆரம்பிக்கிறார். நம்ம சிலபஸில் இப்போ குரூப் 1ல் கூட தமிழ் சேர்த்துட்டாங்க, திருக்குறள்லாம் சேர்த்துட்டாங்க. ஸோ திருக்குறளை இந்த காலத்தில் நல்ல மரியாதை கொடுத்து, முக்கியமாக வினைதிற்பம் என்பது மனதிற்பம், மற்ற எல்லாம் பிற அப்படிங்கிறார். வினைதிற்பம் என்பது மனதிற்பம். புரிதலை? அப்புறம் கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம், மித்ததெல்லாம் அடுத்தது தான். கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் உனக்கு என்ன திறமை இருந்தாலும் வேஸ்ட்டு தாங்கிறார். கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் உங்கள்கிட்ட எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் வேஸ்ட்டு. நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம், எல்லா திறமைகளும் அவங்களுக்கு இருக்கும், ஆனால் கான்ஃபிடன்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்காது, தோற்றுருவாங்க. நல்ல திறமைகள் இருக்கும், நல்லா படிப்பாங்க, ஆனால் கான்ஃபிடன்ஸ் இருக்காது, எக்ஸாமில் தோற்றுருவாங்க. நல்லா படிக்கிற திறமை இருக்கும், நல்ல மெமரி பவர் இருக்கும், ஆனால் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் தோற்றுருவாங்க. நான் மெதுவாக நடப்பேன் ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி நடக்க மாட்டேன்னு ஒரு அற்புதமான கொட்டேஷன் சொல்லியிருக்கேன். நான் மெதுவாக நடப்பேன் ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி நடக்க மாட்டேன். அது ஐயாவை சொல்ல ஆபிரகாம் லிங்கனோட வாழ்க்கை வரலாறை சொல்லி அதில் கோட் பண்ணுறாங்க. கடைசியாக ஆபிரகாம் லிங்கனோட வாழ்க்கை சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாங்க, அவர் சொன்ன வார்த்தைகள்னு பதிவு பண்ணுறாங்க, நான் மெதுவாக வேண்டுமானால் நடப்பேன் ஆனால் ஒருபொழுதும் பின்னோக்கி நடக்க மாட்டேன். அதுதான் நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு முக்கியமாக தயார் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அவசியம். நீ மெதுவாக கூட படிக்கலாம், ஆனால் ஒரு நோக்கி பின்னோக்கி நடந்துடாது. ஆபிரகாம் லிங்கன் வாழ்க்கை மூலமாக இந்த புத்தகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம், மெதுவாக படிக்கிறது பிரச்சனை இல்லை, பின்னோக்கி நடக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு பதிவு பண்ணுறாங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது உண்டா இல்லையா? எப்போ தமிழ்நாடு கேடரில் IPS ஆஃபீஸராக வர முடியும்? ரேங்கில் டாப்பில் இருந்தால் தான். 96 பேட்ச் IPS ஆஃபீஸர், 96லே IPS ஆஃபீஸராக வந்தவங்க எத்தனை நாளாக அப்போ வேலை செய்கிறாங்க? தேனி, காஞ்சிபுரம், விழுப்புரம் சூப்பரண்டா போலீஸாக, தர்மபுரி, தேனி, காஞ்சிபுரம், விழுப்புரம் இப்படி பல்வேறு இடங்களில் வேலை செஞ்சு, சேலம், கோயம்புத்தூரில் போலீஸ் கமிஷனராகவும் சிட்டி கமிஷனராகவும் இருந்து, நம்ம திருச்சிக்கும் சிட்டி கமிஷனராக வந்து, இப்போ திருச்சியில் சிட்டி கமிஷனர்லேருந்து இப்போது சென்ட்ரல் ஜோன் ஐஜியா இங்கேயே மாறி நம்ம கூடவே பயணப்பட்டுக்கிட்டு நம்ம நாட்டுக்காக சேவை செய்து கொண்டு நம்ம கூட இருக்காங்க. நினைக்கும் உயரமே செல்லும் கால்கள், நினைக்கும் உயரமே செல்லும் கால்கள். இதுதான் ஐயா அட்டையில் போட்டிருக்க ஸ்லோகன். நீ எவ்வளோ உயரம் போக நினைக்கிறியோ அந்த உயரத்துக்கு கால் போகும். காலுக்கு பிரச்சனை இல்லை, உன் நினைப்பு தான் பிரச்சனைங்கிறாங்க. அட்டையிலே அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காங்க, நினைக்கும் உயரமே செல்லும் கால்கள். நீ உயர்வா நினை, உன் கால் அங்கே போகும். நீ தாழ்வா நினைச்சினா கால் அங்கே தான் போகுன்றாங்க. அப்போ நினைப்பு உயர்வா வேண்டுங்கிறது தான் புத்தகத்தோட தாரக மந்திரமாகவே இருக்கு. புரியுதா இல்லையா? கோயம்புத்தூரில் விஜயா பதிப்பகம்னு ஒன்று இருக்குது.
அவங்க தான் ஐயாவோட 3 புத்தகத்தையுமே பதிப்பு செஞ்சுருக்காங்க, பிரிண்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான தரமான தாள்களில், ரொம்ப அற்புதமான அட்டைகளில், ரொம்ப அற்புதமான ஒரு டிசைனில் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு 3 புத்தகங்களுமே. புரிதல? அந்த வகையில் நம்ம கோவை விஜயா பதிப்பகத்தாருக்கும் ஒரு நல்ல கரவொலி கொடுத்து நன்றிகள் சொல்லலாம். ஏன்னா இதுமாரி இளைஞர்களுக்கு தேவையான தன்னம்பிக்கை புத்தகங்கள் நிறையா வந்தால் தான் அது நிறைய பேர் மாற்றும். இந்த புத்தகத்தை படித்தேன் அதனால் நான் இப்படி மாறினேன் அப்படின்னு சொன்னவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஐயா படித்ததெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில். ஆனால் இந்த புத்தகத்தை எப்படி அர்ப்பணிக்கிறாரு? உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் இளைய சமுதாயத்திற்குன்னு அர்ப்பணிக்கிறார். உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் இளைய சமுதாயத்திற்கு. நானும் இப்போ நான் பெருமைக்காக சொல்ல, நான் நிறையா மோட்டிவேஷன் புக்கெலாம் படிச்சிருக்கேன். எதுக்குன்னா உங்கள்கிட்டலாம் பேசணும், இதுமாதிரி இதுக்காகவே. நான் தேடி தேடி படிப்பேன். ஒவ்வொரு சென்னை புத்தக விழாக்கும் போவேன், நிறையா புத்தகங்களை தேடி தேடி வாங்குவேன். முக்கியமாக தன்னம்பிக்கை புத்தகங்களை தேடி தேடி வாங்குவேன். ஆனால் அது எல்லாமே எப்படி கிடைக்குதுன்னா, இங்கிலீஷில் இருக்க ஒரிஜினல் அதை தமிழில் டப் பண்ணி அதில் என்ன எழுதியிருக்கான்னே தெரியாமல் ஒரு தெலுங்கு டப்பிங் படம் பார்க்குற மாதிரி நமக்கு ஆகி, அதில் கஷ்டப்பட்டு நம்மளா தேடி ஏதாவது பாயிண்ட்ஸை எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அதுதான் வித்தியாசம். மற்ற தன்னம்பிக்கை புத்தகங்களுக்கும் ஐயா எழுதியிருக்க புத்தகங்களுக்கும் அதான் பெரிய வித்தியாசம். அதெல்லாம் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாத்திர டப்பிங் புக்கு மாதிரி இருக்குது. ஐயாவது நேரடி தமிழில் ஒரு தமிழ்நாட்டு அதிகாரி, நேரடி தமிழில் ஒரு தன்னம்பிக்கை அவரோட சிந்தனைகள்லேருந்து நேராக வர்றது. யாரோ ஒரு சிந்தனையை தமிழாக்கம் செய்யும்போது எப்படி இருக்கும்? ஐயாவோட சிந்தனைகள்லேருந்து நேராக வர்றது. அதனால் படிக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக மைண்டுக்கு போகுது, ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ட்டுக்கு போகுது. யூ கேன் வின்னை நீங்கள் படிக்கலாம் சிவகேராவோடதை. ஆனால் அது இங்கிலீஷில் தான் இருக்கும். இங்கிலீஷில் எவ்வளோ மீனிங் நமக்கு 100% உள்ளே போகும். இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு 100% போகாது, ஏதோ சொல்ல வராங்கன்னு தான் புரியும். ஆனால் தாய்மொழி தமிழில், அற்புதமான தமிழில், நேரடி தமிழில் அற்புதமான கருத்துக்களை மிக எளிமையாக, ரொம்ப கவித்துவமாக, இன்டைரக்டாக, மறைமுகமாலாம் சொல்லாமல் ரொம்ப நேரடியாக நெத்தியடி அடித்த மாதிரி சொல்லும் போது நம்மளோட இதயத்துக்கு போய் சேருது ஒவ்வொரு பாயிண்ட்டும். அதனால் உண்மையிலே தன்னம்பிக்கை ஏற்பட்டு மாற்றங்கள் ஏற்படுது. வெல்ல நினைத்தால் வெல்லலாம் புத்தகம் விஜயா பதிப்பகத்தோட ஐயாவோட 3வது படைப்பு உண்டா இல்லையா? ஸோ நம்ம கூட இருக்கிறது ஒரு சாதாரண சிறப்பு விருந்தினர் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகத்தில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் பல பேர் ரோல் மாடல்ஸாக வச்சிருக்க ஐயா டாக்டர் அமல்ராஜ் ஐபிஎஸ் பிறந்தது கன்னியாகுமரி. கார்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோயிலில் படித்தாங்க. கார்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோயிலில் படித்தாங்க. அதுக்கு மேலே மேற்படிப்புக்கு ஐயா தேடி வந்தது உலகத்திலே மிகச்சிறந்த நகரமான திருச்சியை. இல்லையா? திருச்சியில் சென்ட் ஜோசப் காலேஜை தான் தேடி வந்து படித்தாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் படித்த அதே கல்லூரி. எம்எஸ்சி எம்பிஏ பிஹெச்டி, எம்எஸ்சி எம்பிஏ பிஹெச்டி, முனைவர் பட்டம். 1996 ஐபிஎஸ் ஆஃபீஸர். திருப்பூரில் அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். திருப்பூரில் அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். திருப்பூரில் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை செட்டி. டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை செட்டி, லா அண்ட் ஆர்டர் மதுரை செட்டியில். சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் தர்மபுரி, தேனி, காஞ்சிபுரம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ்னால் எஸ்பி அப்படின்னு சுருக்கி சொல்லுவோம். தர்மபுரி, தேனி, காஞ்சிபுரம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ். டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அந்த பதவியில் இருந்திருக்காங்க. டிஐஜி ராமநாதபுரம், திருச்சி, சேலம் ரேஞ்சர்ஸ். ராமநாதபுரம், திருச்சி, சேலம் ரேஞ்சர்ஸில் டிஐஜி. இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அடுத்த ரேங்கில் சேலம் செட்டி, அதாவது செட்டி கமிஷனர் சேலம் செட்டி. சிட்டி கமிஷனர் சேலம் செட்டி. கோயம்புத்தூர்லேயும் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிஓபியா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து தான் சிஓபியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருச்சி வராங்க. கிட்டத்தட்ட 2017 திருச்சியில் இருக்காங்க. இப்போது கோயம்புத்தூர்லேருந்து தான் கமிஷனர் ஆஃப் போலீஸாக கிட்டத்தட்ட 20/11/2017 திருச்சியில் இருக்காங்க. திருச்சியிலே அடுத்த லெவலுக்கும் போயாச்சு, சென்ட்ரல் ஜோன் ஐஜி. இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நேரடியாக வந்து உட்கார முடியாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பும், ராத்திரி பகல் பார்க்காத உழைப்பும். அவங்க ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சதுனால தான் நம்ம ராத்திரிகளில், இரவுகளில் நிம்மதியாக தூங்க முடிஞ்சது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். காவல்துறை அதிகாரிகள் ஐயா மட்டும் இல்லை, காவல்துறையை சேர்ந்த எல்லாருமே, அனைவருமே ராத்திரி பகல் பார்க்காம வேலை செய்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் இரவுகளில்
அமைதியாக தூக்க முடியுது. ஸோ கரண்ட்டாக சென்ட்ரல் ஜோன் ஐஜி, மத்திய மண்டல காவல்துறை தலைவர். இங்கே தான் ஜமால் முகமது காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஆஃபீஸ். அங்கெல்லாம் நீங்கள் நேராக போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும். அந்தமாரி இடத்துல லைவாக ஒரு அதிகாரியை நம்ம பார்க்கும்போது, ஆனால் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அறிமுகத்திலே நம்ம சங்கரநாராயணன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமை. எப்போ வந்தாலும் அவ்வளோ சிம்பிளாக, அவ்வளோ எளிமையாக நம்ம ஒரு பெரிய அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருக்கோன்ற அந்த ஃபீலிங்கே இல்லாமல் அணுகக்கூடியதில் மிக எளிமையான ஒரு முறையை கடைபிடிக்கக்கூடிய ஐயாவை நம்ம இந்த நேரத்தில் நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்து பாராட்டோம். ஏன்னா நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல, கொஞ்சம் பயங்கர இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ரொம்ப சிம்பிளாக போனால் உடனே பார்த்துடலாம். ரொம்ப சொல்வல்லன் சோர்வியில்லன் அஞ்சான், அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது அப்படின்னு ஒரு குறளை பதிவு செய்கிறான். அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிதுன்னு சொல்லின் வல்லமை ஆரம்பிக்கும் போது, அந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது இந்த குறளை, நீ சொல்லில் திறமையாக இருந்தீங்கன்னா உன்னை ஜெயிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, அந்தமாரி அர்த்தத்தில் சொல்கிறான். ஸோ சொல்லில் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படிங்கிறான். அப்போ நம்ம பயன்படுத்துகிற சொற்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்ம சொற்களை எப்படி பயன்படுத்துங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம வாயிலேருந்து வர சொற்கள் தான் நம்மளை முடிவு பண்ணுது. இப்போ என்கிட்டேருந்து நீ வெளியில் போகிற, இல்லை உங்ககிட்டேருந்து ஒருத்தங்க வெளியில் போகிறான்னா நீ பேசின சொற்களை வச்சு தான் உன்னை ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. நீ என்ன வார்த்தைகள் பேசுறியோ, உன் வாயிலேருந்து என்ன வார்த்தைகள் வருதோ, உன் மனசுலேருந்து என்ன வார்த்தைகள் வருதோ, அதை வச்சு தான் உன்னை மதிப்பிட போகிறாங்க. அப்போ சொல்லோட வல்லமையை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோன்றாங்க ஐயா. காற்றுடன் கலந்து கரைந்து விடும் சொற்கள் சொல்லின் அர்த்தமானால் மடிவதில்லை, காலம் உள்ளவரை தொடர்ந்து விடும். நீ பேசுறது காற்றுல கரைஞ்சிச்சுன்னு நினைப்ப, ஆனால் அதோட அர்த்தம் காலம் உள்ள வரைக்கும் இருக்குங்கிறார். அதனால் பயன்படுத்துகிற வார்த்தைகளை மிக கவனமாக அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது பயன்படுத்துங்கிறார். அந்த வார்த்தைகள் தான் உனக்கு அடுத்தவங்க மத்தியில் மதிப்பை உயர்த்துங்கிறார். அந்த மதிப்பு முக்கியம் அப்படிங்கிறாங்க. நல்ல சில வார்த்தைகளை பயன்படுத்தினா உங்ககிட்டேருந்து பிரிஞ்சு போகும்போது அந்த நபர் உன்னை பற்றின இன்னும் கொஞ்சம் கூடுதல் இமேஜோடு போவாங்க. அதுதான் ஐயா சொல்கிற முக்கியமான ஐடியா. நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசு. உன் வார்த்தைகளில் வெற்றிகள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் மட்டும் இருக்கட்டும், தோல்வியை பற்றி பேசவே பேசாத. நீ தொடர்ந்து வெற்றிகளை பற்றி பேசு. உன்னோட மதிப்பு அடுத்தவங்கள்ட்ட ஏறுதா இல்லையா பாரு அப்படின்னு கேட்குறாங்க. வெற்றிகளை பற்றி மட்டுமே பேசு, உன்னோட மதிப்பு அடுத்தவங்க மத்தியில் கண்டிப்பாக உயரும் அப்படிங்கிறாங்க ஐயா. அந்த சொல்லின் வல்லமை சாப்டரில் ஐயா சொல்ல வர்ற விஷயங்கள் இதான். ஒவ்வொரு வல்லமையும் சொல்கிறாங்க. ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான், ஒரு வார்த்தையோட வலிமை பாருங்க. அதுக்கு ஐயா ஒரு கவிதை பதிவு பண்ணியிருக்காங்க, ஒரு கதை. ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லோரும் போகிற வழியில் பிச்சை போடுறாங்க. அந்த பிச்சை தட்டுக்கு பக்கத்தில், அலுமினிய தட்டுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டு. அந்த சீட்டில் அவன் எழுதியிருக்கான், நான் ஒரு குருடன், எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கான். நிறைய பேர் போகிறாங்க, ஆனால் யாரும் போடலை. 1-2 பேர் தான் போடுறாங்க காசு பிச்சை. அப்போ பார்த்து ஒரு பெண்மணி அந்த பக்கமாக போகிறாங்க. அவங்க கவனிக்கிறாங்க, எதேச்சியாக அந்த சீட்டை பார்க்குறாங்க. சீட்டில் நான் ஒரு குருடன், எனக்கு உதவி செய்யுங்கள்னு இருக்குது. அந்த பெண்மணிக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, இந்த சீட்டை எடுக்கிறாங்க. சீட்டை எடுத்து அந்த வார்த்தையை அடிச்சுட்டு வேறு ஏதோ மாற்றுறாங்க, வார்த்தைகளை மாற்றுறாங்க, வச்சுட்டு போயிட்டாங்க. பார்த்தா வர்றவங்க எல்லாம் அதுக்கப்புறம் காசு போடுறாங்க. சில வார்த்தைகளை மாற்றினதில் வர்றவங்கெல்லாம் காசு போடுறாங்க. என்ன வார்த்தையை மாற்றினாங்க? இன்று ஒரு அழகிய ஒளிமயமான நாள், ஆனால் என்னால் அதை காண இயலவில்லை. அதுதான் மாற்றினாங்க. இது மட்டும் தான் எழுதி வச்சாங்க. ஆனால் வர்றவங்க ஃபுல்லாக அது பாரு, நான் ஒரு குருடன், நெகட்டிவ் திங்கிங். இன்று ஒரு அழகிய ஒளிமயமான நாள், பாசிட்டிவ் திங்கிங். நெகட்டிவ் திங்கிங்கை பாசிட்டிவ் திங்கிங் ஆக்கினாதான் பிச்சை கூட விழும் அப்படிங்கிறாங்க. பிச்சைக்கே நெகட்டிவ் திங்கிங்கை பாசிட்டிவாக மாற்ற சூழ்நிலை இருக்கும்போது நீ பெரிய சாதனைகள் செய்ய போகிற. எப்படி நெகட்டிவாக யோசிக்க முடியும்? எப்படி நீ தோத்துருவோன்னு யோசிக்க முடியும்? பாசிட்டிவாக மட்டும் யோசிக்கிறாங்க. நான் ஒரு குருடன் சொல்கிறது நெகட்டிவ் திங்கிங்ன்றாங்க. இன்று அழகிய ஒளிமயமான நாள், ஆனால் என்னால் காண இயலவில்லை அப்படி சொல்லுங்கிறாங்க. ஸோ சொல்லின் வல்லமை இது. சொல்லுக்கு வல்லமை இருக்கு. நீ என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறியோ அதான் உன்னோட வெற்றிகளை முடிவு பண்ணுங்கிறாங்க. திருச்சியை தூய்மையான மாநகரமாக மாற்றுறதுக்காக பல முயற்சிகள் ஐயா எடுத்திருக்காங்க. அதில் திருச்சி பிளாகிங் அப்படின்னு ஒரு திட்டம், திருச்சி பிளாகிங் அப்படின்னு ஒரு திட்டம். அந்த திட்டம் என்னன்னா, டெய்லி காலையில் வாக்கிங் போகிறவங்க போகிற வழியில் வர்ற வழியில் இருக்க குப்பைகளை சேகரித்து கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். வாக்கிங் போகிறல்ல, குனிஞ்சு குப்பை எடுத்து அதுவும் எக்ஸசைஸ் தானே. ஐயா சூப்பர் ஐடியா பாருங்க, புரியுதல்ல? திருச்சி பிளாகிங் அதை அறிமுகப்படுத்தி அதை நிறைய பேர் கடைப்பிடிச்சு அதனால் திருச்சி கிளீன் சிட்டியாக மாறுறதுக்கு ஐயாவோட இந்த திருச்சி பிளாகிங் திட்டமும் ஒரு அற்புதமான ஐடியாவை அமைஞ்சதுக்கு நம்ம நல்ல பாராட்டுகள் சொல்லணும். இந்த பாராட்டுகளை எதிர்பார்த்து இவங்க வேலை செய்கிறது இல்லை, ஆனால் பாராட்ட வேண்டியது நம்ம கடமைகள் உண்டா இல்லையா? ஐயாவோட இதுமாரி பல பணிகளை பாராட்டி மெரிட்டோரியஸ் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்குரிய உச்சபட்ச விருது, ஜனாதிபதி விருது ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு. பிரசிடென்ஷியல் அவார்டு ஃபார் மெரிட்டோரியஸ் சர்வீஸ், ஜனாதிபதி விருது கிடைச்சிருக்கு.
மெரிட்டோரியஸ் சர்வீஸ், பிரசிடென்ஷியல் அவார்டு, ஸ்கூலில் ஹாக்கி பிளேயர், ஸ்போர்ட்ஸ், லிட்ரேச்சர்லேயும் ரொம்ப ஆர்வம் உண்டு. ஸ்போர்ட்ஸ் ஹாக்கி மட்டும் இல்லாமல் லிட்ரேச்சர்லேயும் ஆர்வம் உண்டு. காலேஜ் டேஸில் என்சிசிலையும் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க. ஸ்டேட் லெவல் ஷூட்டிங் காம்படிஷன்ஸில் நிறைய மெடல் ஜெயிச்சிருக்காங்க. கோல்டு மெடலே ஷூட்டிங் காம்படிஷன்ஸில் கோல்டு மெடலே. வெற்றியாளர்களின் வெற்றி படிகள் 2வது புக்கு. ஃபர்ஸ்ட் புக்கு வெற்றி தரும் மேலாண்மை பண்புகள், மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். இப்போ 3வது படைப்பு தான் வெல்ல நினைத்தால் வெல்லலாம். 3 புத்தகமுமே தமிழில் தான். எளிமையான நேரடி தமிழ், எளிமையான நேரடி தமிழ். ஸோ அந்த வகையில் தமிழுக்கு ஒரு சேவை, தமிழுக்கு ஒரு அர்ப்பணம், தமிழ் அழிஞ்சிடும் அப்படிங்கலாம் சொல்லும்போது, இதுமாரி உயர்ந்த பதவியில் இருக்கவங்களே தமிழில் புத்தகங்கள் எழுதும்போது தமிழ் எப்படி அழியும்? இன்னும் எத்தனை ஒரு நூலை பாதுகாத்தா எத்தனை உலகமே அழிஞ்சாலும் திருப்பி எடுத்துடலாம் அந்த உலகத்தை. நூல்களை பாதுகாத்தான்னு ஒரு சொற்றொடர் உண்டு. நூல்களை பாதுகாத்தா உலகம் அழிஞ்சாலும் மீட்டு எடுத்துடலான்னு சொல்லு. ஸோ ஒரு புத்தகத்தை எழுதிட்டாலே காலத்தால் அழியாமல் நம்ம இந்த பூமியில் இடம் பிடிப்போம்னு சொல்லுவோம். ஐயா 3 புத்தகத்தை படைச்சாச்சு. அதுவும் எல்லாமே தன்னம்பிக்கை புத்தகம், இளைஞர்களோட வாழ்க்கையை மாற்ற போகிற புத்தகம். கிட்டத்தட்ட 3 தலைமுறைகள் அவர் மினிமம் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி, காலத்தால் அழியாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லி புத்தகம் எழுதுகிற ஐயாவோட அந்த எண்ணத்துக்கு நம்ம ஒரு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா எவ்வளோ பேர் புத்தகங்கள் எழுத முடிஞ்சாலும் அந்த செயல்படுத்த முடியல அவங்களால. எழுதணும்னு நினைக்கிறது, அதை சரியான முறையில் செயல்படுத்துறது, எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. நம்ம பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். நம்ம ஒரு புக்கு சொந்தமாக எழுதி பார்த்தோன்னா ஒரு லைனும் நம்ம சிந்தனையாக இருக்கணும். திருச்சி சிட்டி ஃபுல்லாக ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக திருச்சி சிட்டி முழுக்க சிசிடிவி கேமரா ஐயாவோட முயற்சியால் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இன்றைக்கி திருச்சி மாநகரமே அண்டர் சிசிடிவி சர்வைலன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஐயா கடுமையான முயற்சிகள் எடுத்து திருச்சி சிட்டியவும் பாதுகாப்பாக மாற்றி விட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போது எதை கண்டுபிடிக்கினாலும் நமக்கு அது தேவைப்படுது, சிசிடிவி ஃபுட்டேஜ். அப்போ ஒரு வீட்டில் ஒரு இன்ஸ்டியூட்டில் சிசிடிவி வைக்கிறதுக்கு அவ்வளோ செலவாகுது, அவ்வளோ முயற்சிகள். அது மட்டும் இல்லாமல் திருச்சி கலெக்டரேட்டில் டிராஃபிக் பார்க் அப்படின்னு ஒரு பார்க்கை உருவாக்கி டிராஃபிக் சம்மந்தப்பட்ட அத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்கே போய் நடைமுறையாகவே செஞ்சு பார்த்துக்கலாம். ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் அங்கே போனால் டிராஃபிக் ரூல்ஸை தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் டிராஃபிக் ரூல்ஸை தெரியாமல் தான் ஆக்சிடென்ட் டிம்முன்னு முன்னாடியும் இடிச்சுக்கிட்டு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான டிராஃபிக் பார்க்கை உருவாக்கி திருச்சி கலெக்டரேட்டில் டிராஃபிக் ரூல்ஸை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கறதுல ஐயாவோட பங்கு மிக 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 முக்கியமான பங்கு. நம்ம அதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும். புரியுது இல்லையா? அதை விட தான் பணிபுரிகிற காவல்துறைக்குன்னு ஒரு மியூசியம், எக்ஸ்க்ளூசிவ் மியூசியம். இது ஒரு ஜிகே கொஸ்டின் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காவல்துறைக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மியூசியம் கண்காட்சியை கோயம்புத்தூரில் பணிபுரியும் போது உருவாக்குனது ஐயா தான். காவல்துறைக்குன்னு ஒரு தனிப்பட்ட மியூசியம். இது நம்ம பெருமைக்காக சொல்கிறோம் அப்படி இல்லை, நடந்ததை சொல்கிறதுல அதில் என்ன பெருமை? புரிதல் இல்லையா? அப்படி நம்ம எதுவுமே நினைக்க தேவையில்லை. எதுக்கும் வருத்தப்படாத, ஒரே விஷயத்தை நினச்சி மீண்டும் மீண்டும் வருத்தப்படாதன்னு புத்தகத்தில் ஆழமாக பதிவு செய்கிறாரு. ஒரு ஞானிக்கிட்ட பல பேர் போயிருக்காங்க. ஐயா நான் சொல்கிறது எதுவுமே என்னோட சொந்த கருத்து அல்ல, அத்தனையும் வெல்ல நினைத்தால் வெல்லலாம் புத்தகத்தில் இருக்கிறது மட்டும்தான். நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும், புரியுதா? நான் அதை கோட் பண்ண மறந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஞானிக்கிட்ட பல பேர் போயிருக்காங்க. அப்போ எல்லோரும் ஒரு விஷயத்தை, ஆளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி திருப்பி அந்த விஷயத்தையே சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. என்னால் முடியல, என்னால் படிக்க முடியல, அதுன்னு ஏதோ ஒன்று சொல்லி திருப்பி வருத்தப்பட்டுருக்கான்னு வச்சுக்கேன். இப்போ உங்களை மாதிரி ஆள் போகிறான், ஞானிக்கிட்ட எப்படி வருத்தப்படுவாங்களோ அப்படி. அந்த ஞானி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு காமெடி கதை சொல்லியிருக்காரு. ஒரு காமெடி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. எல்லாம் சிரிச்சிருக்காங்க, புன்னகைச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதே காமெடி திருப்பி சொல்லியிருக்காரு. முதல்ல சிரித்தவங்கள பாதி பேர் மட்டும் 2வது தரம் சிரிச்சிருக்காங்க. 3வது தரமும் அதே காமெடி, கால்வாசி பேர் தான் சிரிச்சிருக்காங்க. 4வது தரமும் அதே காமெடி ஸ்டோரி, யாருமே சிரிக்கலை. ஏன் யாரும் சிரிக்கலன்னு இருக்கா? நீங்கள் திருப்பி அதே சொல்லிக்கிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி சிரிப்போம்னு கேட்டிருக்காங்க. இதே தானே உங்களுக்கும். ஒரே விஷயத்துக்கு நீங்கள் திருப்பி சிரிக்க மாட்டீங்க அப்படின்னா ஒரே விஷயத்துக்காக நீங்கள் மீண்டும் மீண்டும் வருத்தப்படுறீங்க, அதை விட்டுருங்க அப்படின்னு இருக்கார். ஒரே விஷயத்த சொல்லும் போது நீ சிரிக்க மாட்டல்ல, ஏன் ஒரே விஷயத்தை நினச்சி மீண்டும் மீண்டும் வருத்தப்படுறேன்னு கேட்குறாரு. அற்புதமான ஒரு சிந்தனை கதை. இந்த கதைகள் நம்ம மனசில் எவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்துது. ஏன் ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம மீண்டும் மீண்டும் வருத்தப்படணும்? நேற்று நான் திட்டேன்னா அதை நினச்சா நீ வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்துருப்பியா? உண்டா இல்லை? அதை நினச்சா எத்தனை நாள் வருத்தப்படுவேன்னு கேட்குறாரு. நேற்று நான் கடுமையாக பேசுனா அதை நினச்சா வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்துருப்பியான்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கதைகள்லாம், இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப வாட்டமாக இருக்குது. புரிதலை
என்னோட செயல்பாடுகளுக்கு வாட்டமாக இருக்குது இந்த கதைகள்லாம். புரியுதா? புரியுதா இல்லையா? ஸோ வாழ்க்கையை கனவுகளோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் லட்சியங்களோடையும் மேற்கொள்ள நினைக்கிற அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு பொக்கிஷம் தான் வெல்ல நினைத்தால் வெல்லலாம். ஒரு கனவுகளோட ஒரு இளைஞர் இருக்கானா அவசியம் படிக்கணும். நம்ம எதையாவது படித்து தான் நம்மளை மாற்றிக்கிறோம், நம்மளே அடிபட்டு மாற்றிக்கிறது இல்லை. ஒரு புத்தகம் படிக்கிறது பல பேரோட அனுபவத்தை ஒரு நேரத்தில் நம்ம எடுத்துக்கிற மாதிரி. இப்போ ஐயா அதுக்காக எவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருப்பாங்க. அத்தனை புத்தகங்களோட சாராம்சம் வந்து ஒரு புக்கில் வருதில்ல. ஒரு புக்கில் படிக்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட 100 பேரோட கருத்துக்களை நீங்கள் படிக்கிறீங்கன்னு அர்த்தமாகும். அது மட்டும் இல்லாமல் அப்துல் கலாமோடது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோடதுன்னு பல கூற்றுக்களை சொல்லியிருக்காங்க. அப்துல் கலாமோட ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க புத்தகத்தில், ஒருத்தன் இன்பத்தை அனுபவிக்கணும்னா அவனுக்கு கண்டிப்பாக துன்பம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறார். துன்பம் இருந்த ஒருத்தனால தான் இன்பத்தை அனுபவிக்கவே முடியும்னு சொல்கிறார். துன்பமே இல்லாட்டி இன்பம் எப்படி தெரியும்? எது இன்பம்னு தெரியும்? எது இன்பம்னே தெரியாதே நீ எப்படி அனுபவிப்பாத? அப்போ துன்பப்பட்டால் தான் நீ இன்பத்தை அனுபவிக்க முடியும். என்கிட்ட திட்டு வாங்கினா தான் நீ பாஸ் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. எனக்கு வாட்டமாக இருக்குல்ல எல்லாமே. புரியுதா இல்லையா? புரிதல. அதாவது நம்மளோட சிந்தனையை மாற்றிக்கணும். விடியலின் பாதையில் நம்மை அடியெடுத்து வைக்கிறது சிந்தனை மாற்றம் தான். விடியலின் பாதையில் நம்மை அடியெடுத்து வைப்பது சிந்தனை மாற்றம் மட்டும்தான். பயத்தை கடந்து நம்மை வியக்க வைப்பது சிந்தனை மாற்றம் மட்டும்தான். பயத்தை கடந்து நீ முன்னாடி போகணும்னா சிந்தனை மாற்றம் வேணும். வேற மாதிரி சிந்திக்கணும், மாற்றி யோசிக்கணும். மறைந்த வாய்ப்பை நம்மை அறிய வைப்பது சிந்தனை மாற்றம். அரிய செய்திகளால், அரிய கனவுகளால் நம்மை புரிய வைப்பது சிந்தனை மாற்றம். சோதிக்கும் வேளையில் நம்மை சாதிக்க தூண்டும் சிந்தனை மாற்றம். சோதிக்கும் வேளையில் நம்மை சாதிக்க தூண்டுவது சிந்தனை மாற்றம். ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்கார். சிந்தனை மாற்றம் ஏன் அவசியம்னு சொல்லு. தாழ்வு மறைந்து நம்மை வாழ வைப்பது சிந்தனைகள். மண்ணில் உயர்வினை நம்மை அடைய வைப்பது, கண்டிட வைப்பது சிந்தனை. நம்ம சிந்தனைகள் எப்படியோ அதை வச்சு தான் மண்ணில் நமக்கு உயர்வுங்கிறார். மிகச்சரியான உழைப்பின் மேன்மையை புரிய வைப்பது சிந்தனைகள். இப்படி சிந்தனைகளால் என்னென்ன நல்லது நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு பட்டியல் போடுறது. அப்போ சிந்தனைகளை எப்படி மாற்றிக்கணும், சிந்தனைகள் எப்படி இருக்கணும், சிந்தனைகள் எப்படி இருந்தால் சரியாக இருக்கும், எப்படி இருந்தால் மேலே போகலாம். நம்ம எதையாவது நினச்சி நம்ம நினச்சது சரி நினச்சிட்டு இருக்கக்கூடாதுல்ல. நம்ம பெரும்பாலும் அப்படி தானே நினைக்கிறோம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு குறிக்கோளை நினச்சி அதை நோக்கி தான் உழைச்சிக்கிட்டு போகிறோம். ஏதோ ஒரு சேஞ்சை கொண்டு வரணும் தான் எல்லாருமே வேலை செய்கிறோம். ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். எந்த காரணமும் இல்லாமல் நம்ம எந்த வேலையும் செய்கிறது இல்லை. குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்காக மனசில் வச்சுக்கிட்டு அதை நோக்கி செயல்பட பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ரீசனை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அதை நோக்கி வெற்றி பயணத்தை தொடங்கிறதுக்கு இருக்கோம். வெற்றி பெற வேணும்னா வெற்றி படியை தாண்டிட்டோம் நம்ம நினைக்கணும். வெற்றிக்கான இறுதி கோட்டை தாண்டிடுவோம் நம்ம நினைக்கணும். இது ஒன்றுமே நான் சொல்கிறது இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் ஐயாவோட புக்கில் இருக்கு. வெற்றிக்கான படிக்கட்டுகளை கடைசி வரைக்கும் ஏறி முடிக்க முடியுங்கிற எண்ணம் வேணும். அதுக்கு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது. உங்களை பற்றி உங்களோட நினைப்பு, உங்களை பற்றி உங்களோட சிந்தனை தான் உங்களுக்கு கிடைக்க போகிற வெற்றி தோல்வியை முன்கூட்டி முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறார். ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அதை உங்களை பற்றி உங்கள் நினைப்பு தான் உங்களை முன்கூட்டி முடிவு பண்ண வைக்கிது உங்கள் வெற்றி தோல்வின்னு சொல்கிறார். ஸ்ட்ராங்காக வெற்றிக்காக முன்னேறும் போது எதிர்ப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும். மற்றவங்க எதிரிகளாக மாறுறது ஒரு பக்கம், அத்தனையும் தாண்டி மற்றவங்களோட எதிர்ப்புகளை மீறி உங்கள் மனசே உங்களுக்கு எதிரியாக மாறும். அதனால் நம்ம மனசை முதல்ல நமக்கு கட்டுப்படுத்த தெரியணும். மனதின் வல்லமை ரொம்ப முக்கியம். நம்ம மனசை நமக்கு கட்டுப்படுத்த தெரியாட்டி மற்ற எதிரிகளை சொல்லி என்ன பிரயோஜனம்னு கேட்குறாரு. எதிரிகள் வெளியில் இருக்கலாம், ஆனால் உனக்குள்ள எதிரி உருவாகாமல் பார்த்துக்கோ. உன் மனமே உனக்கு எதிரியாக மாறிடாமல் பார்த்துக்கோ. எவ்வளோ அற்புதமான பாயிண்ட் பாருங்க. உன் மனமே உனக்கு எதிரியாக மாறாமல் பார்த்துக்கோ. இதுக்காகவே சிறந்த நம்ம கைத்தடல் கொடுக்கலாம். உன் மனசு உனக்கு எதிரியாக மாறாமல் நீ முதல்ல கவனிச்சுக்கோ அப்படிங்கிறார். எத்தனை பெரிய சவாலாக இருந்தாலும் அதை ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறதே பாதி வெற்றிங்கிறார். ஒரு விஷயத்தை நீ கையில் எடுக்கும்போது அதில் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறதே பாதி வெற்றிங்கிறார். சிந்தனை தான், நினைப்பு தான், எண்ணங்கள் தான். ஸோ உறுதியாக நினை, நீ ஜெயிக்க முடியுங்கிறத ஸ்ட்ராங்காக நினை. நீ ஜெயிக்க முடியும் நீ நம்பும் போது தான் உனக்குள்ள இருக்க மறைஞ்சிருக்க திறமைகள் வெளிப்படுங்கிறார். உன்னால் ஜெயிக்க முடியும் நீ நம்பினா தான் உனக்குள்ள இருக்க திறமைகள் வெளில வரும். நீ ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சின்னா உனக்குள்ள இருக்க திறமைகள் எப்படி வெளில வரும்னு கேட்குறார். நல்ல கேள்வி இல்லையா? நிறைய பேர் திறமைகளோடு இருந்து வெற்றி பெற முடியாததுக்கு காரணம் அவங்க வெற்றி பெற முடியும்னு அவங்க நினைக்கல, தனக்குள்ள நினைக்கல. தனக்குள்ள நினைக்காதனால தான் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறார்.
அப்போ நல்ல மதிப்பெண்கள் பள்ளிக்கூடங்களில் பெறுபவர்கள் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க ஸ்கூலில், ஆனால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய நபர்களாக வந்திருக்க மாட்டாங்க. காரணம், அவங்க உயர்ந்த இலக்குகளை எட்ட முடியும்னு அவங்க நம்பலை. அப்போ படிக்கக்கூடிய திறமை இருந்தும், பள்ளி படிப்புகளில் சாதனைகள் புரிந்தும் அவங்க ஏன் மேலே வரும்போது சாதிக்க முடியல, பெரிய நபர்களாக வரல அப்படின்னா அவங்க தனக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு அவங்க ஜெயிக்கணும்னு அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, ஜெயிக்க முடியும்னு. அதனால தான் அவங்க அப்படி ஆயிட்டாங்க. அதனால் நமக்கு திறமை இருக்கோ இல்லையோ, நீ ஜெயிக்க முடியும், நீ முதல்ல நம்பு. அப்போ தான் உனக்குள்ள ஒளிந்திருக்கிற திறமைகள் வெளியில் வரும். கண்டிப்பாக நீ ஜெயிப்புங்கிறார். வெல்ல நினைத்தால் வெல்லலாம்ங்கிற கடைசி சாப்டரில் ஐயா பதிவு செஞ்சுருக்கிறது இந்த விஷயத்தை தான். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு ஞானிகிட்ட போயிட்டு ஊர் மக்கள்லாம், இப்போ நம்மளை மாரி ஆளுகள்லாம் போய் ஞானிகிட்ட கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டு ஞானியை மடக்கணும், அதான் அன்னைக்கு ஈவெண்ட்டு. ஞானியை கவுக்கணும். அப்போ ஒரு இளைஞன் முடிவு பண்ணுறான், நான் இன்னைக்கு இந்த ஞானியை கவுத்துருவேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன பறவையை பிடிச்சி கையில் வச்சுக்கிறான். கையில் ஞானிக்கு தெரியாமல் பின்பக்கம் மறைச்சி வச்சுக்கிறான். இப்போ ஞானிக்கிட்ட கேள்வி கேட்குறான், என் கையில் ஒரு பறவை இருக்குது, அது உயிரோடு இருக்கா செத்து போயிருக்கா? ஞானிக்கிட்ட கேட்குறான். அவனுக்கு மற்றவங்கள்ட்ட அவன் என்ன சவால் விட்டுருக்கான்னா, ஞானி உயிரோடு இருக்கு பறவைன்னு சொன்னார்னா நான் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன், என் கையில் தான் அது கழுத்து இருக்குது. அது உயிர் செத்து போச்சுன்னு சொன்னார்னா நான் கழுத்தை நெரிக்க மாட்டேன், எப்படின்னாலும் ஞானி தோற்று போயிடுவார், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கேன். புரியுது இல்லையா? ஞானி செத்து போச்சுன்னு சொன்னால் கழுத்தை நெரிக்க மாட்டான், ஞானி உயிரோடு இருக்குன்னு சொன்னால் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவான், அவ்வளோதான். இதுவும் என் கதை இல்லையா, ஐயாவோட கதை எழுதியிருக்காங்க புக்கில். புரியுது இல்லையா? ஞானி இல்லையா அவர் யோசிச்சுட்டு தெளிவாக சொல்லியிருக்கார், அந்த பறவையின் உயிர் உன் கையில் தான் இருக்குன்னு இருக்கார். யாரும் ஒன்றும் சொல்ல, அவர் ஞானி இல்லையா? அவர் சொல்லியிருக்காரு, அந்த பறவையோட உயிர் என்னது உன் கையில் தான் இருக்குன்னு இருக்காரு. அதுதான் நம்ம வாழ்க்கையும், அந்த பறவை தான் நம்ம வாழ்க்கை மாதிரி. வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுறதும் அந்த வாழ்க்கையை வீணடிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குன்னு சொல்லி அற்புதமாக அந்த கதையை முடிக்கிறாங்க. அந்த பறவை மாரி தான் நம்ம வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை உயிரோடு வச்சுக்கிறதும் சாகடிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த ஞானி சொன்ன பதில் தான், அந்த பறவையின் உயிர் உன் கையில், அதேமாரி உன்னோட வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லி அற்புதமாக அந்த கதையும் புத்தகத்தையும் கொண்டு போய் முடிக்கிறாங்க ஐயா. சூப்பராக. ஸோ டாக்டர் அமல்ராஜ் ஐபிஎஸ் இன்றைய சிறப்பு விருந்தினர். வெல்ல நினைத்தால் வெல்லலாம்ங்கிற ஐயாவோட 3வது படைப்பை அறிமுகப்படுத்துறதுல எனக்கும் நமது நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய பெருமை, மிகப்பெரிய பெருமை. அது இளைஞர்களுக்குரிய தன்னம்பிக்கை புத்தகம். அதுவும் சாதிக்க துடிக்கிற உங்களை போன்றவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு புத்தகம். அது பல சிந்தனைகள் அதில் இருக்குது, பல எண்ண மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இது. பெருமைக்காக அப்படி இப்படிலாம் சொல்ல, புத்தகத்தில் இருக்க ஒரு 5% நான் சொல்லியிருக்கேன். எத்தனை எத்தனை வழிகளடா, இல் கை என்பதே இல்லையடா, எல் கை என்பதே இல்லையடா, நித்தம் புது புது பாதைகளடா, நிரந்தரம் என்பதே இல்லையடா, வாழ்வில் மாற்றம் நியதியடா, வாழ்வில் மாற்றம் நியதியடா, வற்றாத ஊற்றே இல்லையடா, தாழ்வில் ஏற்றம் உறுதியடா, தாழ்வில் ஏற்றம் உறுதியடா, தடுக்கும் தடையே இல்லையடா, கடினம் என்பது மனமேயடா, கடினம் என்பது மனமேயடா, கனவுக்கு எல்லை இல்லையடா, காயங்கள் எல்லாம் மாறுமடா, கொடியன எல்லாம் மாறுமடா, குணத்திற்கு இணையே இல்லையடா, உள்ளம் அன்பு தூய்மையடா, உள்ளம் முந்தன் கோவிலடா, உனக்கு நிகரே இல்லையடா, துள்ளும் துடிப்பு தேவையடா, துணிவுக்கு மாற்றம் தேவையடா, துணிவுக்கு மாற்றம் தேவையடா, துணிவுக்கு மாற்று இல்லையடா, கல்விக்கு கரையே இல்லையடா, கையளவே கற்ற கல்வியடா, ஆனால் கல்விக்கு கரையே இல்லையடா, வாழ்க்கை சதுரங்கம் இல்லையடா, வையகம் உந்தன் உரிமையடா, வாழ்க்கை சதுரங்கம் இல்லையடா என்ற ஐயாவோட வரிகளையே சொல்லி இந்த வெல்ல நினைத்தால் வெல்லலாம்ங்கிற புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிற வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிகளும் கூறி, அதை நமது நிறுவனத்திற்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றிகளும் கூறி, இந்த புத்தகம் முழுக்க இருக்க ஒரே விஷயம் தன்னம்பிக்கை 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 தான். ஸோ நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நீயும் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு உனக்குள்ள கேள்வி கேட்டு
ஐயாவோட புத்தக டைட்டில் மாரி வெல்ல நினைத்தால் வெல்லலாம். சொல்லுவோமா? வெல்ல நினைத்தால் ஃபுல்லா வெல்ல நினைத்தால் வெல்ல நினைத்தால் வெல்ல நினைத்தால் வெல்ல நினைத்தால் வெல்ல நினைத்தால் உன் கட்டை விரலை விட இமயம் குட்டை என்பதை எடுத்து சொல்லுங்கிற தாராபாரதியின் வரிகளையும் நினைவுபடுத்தி இந்த வாய்ப்பை நமது நிறுவனத்திற்கும் அறிமுக வாய்ப்பை எனக்கும் கொடுத்ததற்காக நம் நிறுவனத்தின் சார்பாக மிக்க நன்றிகளை ஐயாவுக்கு கூறி, நமது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகும் புத்தகம் என்றும் கூறி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, நமது நிறுவனத்தின் சார்பாக ஐயாவை சிறிய பொன்னாடை போர்த்தி வரவேற்கிறோம் உங்களது பலத்த கரவொலியுடன். ப்ளீஸ் சார். இந்த 3 படைப்புகளுக்கும் ஐயாவுக்கு மிக்க உறுதியாக இருந்து துணையாக இருந்து நமது நிறுவனத்திற்கும் மிக்க துணையாக இருந்து செயல்பட்டு வரும் ஈவரா கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் சங்கரநாராயணன் அவர்களுக்கு சிறிய பொன்னாடை. ஐயாவை பற்றியும் நல்லா தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இன்னும் ஐயா பேசும்போதும் நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் அந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். ஸோ ஐயாவோட சிறப்பு உரை முடிந்த பிறகு எப்பொழுதும் போல் கேள்வி நேரமும் இருக்கும். நீங்கள் கேள்வி எழுதி அது பேச்சு முடிஞ்ச பிறகு எழுதி அனுப்பலாம். உங்கள் சார்பாக வழக்கம் போல் நானே கேள்விகளை கேட்டு விடுவேன். புரியுதா இல்லையா? ஸோ நிகழ்ச்சியை தொடர சங்கரநாராயணன் ஐயா அவர்களை மேடைக்கு அடைகிறேன். நன்றி, வணக்கம், நல்ல வாய்ப்பு. தேங்க்யூ.